வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளுக்கு பேச்சுக்கள் மூலமே தீர்வு காண முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குரேஷியாவின் ஜாக்ரெப் நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்ட்ரூஜ் பிளென்கோவிக்குடன் நேற்று அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் கூட்டு செய்தி அறிக்கை வெளியிட்டனர். இந்தியாவில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிந்தைய கடினமான தருணத்தில் இந்தியாவிற்கு ஆதரவு அளித்ததற்காக குரேஷிய பிரதமருக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மருந்து உற்பத்தி, வேளாண்மை, தகவல் தொழில்நுட்பம், தூய்மை மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் மேலும் ஒத்துழைத்து செயல்படுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் திரு மோடி தெரிவித்தார். இலக்கிய படைப்புகளுக்காக இந்தியாவில் வழங்கப்படும் உயரிய விருதான சாகித்ய அகாடமியின் நடப்பு ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் திரு லட்சுமிகார் எழுதிய கூத்தொன்று கூடிற்று என்ற சிறுகதை தொகுப்பிற்கும், தமிழ் எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் எழுதிய ஒற்றைச் சிறகு ஓவியா என்ற நாவலுக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுகளானது தாமிர பட்டயமும் தலா 50,000 ரூபாய் ரொக்க பரிசும் கொண்டவை ஆகும். நாளை மறுநாள் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று யோகா பயிற்சியாளர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். சர்வதேச யோகா நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை 4 லட்சத்தை கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரசார் பாரதியின் தென்மண்டல ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் சுமார் 63 தொழில்நுட்ப பயிற்சியாளர் பணியிடங்களுக்கு ஓராண்டு காலம் முழு நேர ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 30 வயதுக்கு உட்பட்ட தகுதியான நபர்கள் பிரசார் பாரதியின் இணையதள முகவரியில் 15 நாட்களுக்குள் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.